ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வா சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நேற்று வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்மால் கேபிட்டல் வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அது இன்னைக்கு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன ப்ராஃபிட்ன்றதை அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய அனலிசிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துடலாம். இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 18,006 இருந்து 18,064 இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். பட் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா இது டார்கெட் 1 டார்கெட் 2 சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பாருங்க, கரெக்டா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது. டார்கெட் 1 டார்கெட் 2 அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டா சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே டவுன் வந்து ஒரு ரெக்கவரி. இந்த ஃபர்ஸ்ட் லைனே ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு குட் டவுன்ஃபால். அகெயின் இங்க நம்மளுடைய அந்த 17,900 நம்ம சொல்லியிருந்த நேற்று டிரா பண்ணியிருந்தோம். அங்க டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிவர்சல். ஸோ நம்மளுடைய சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, லெவல்ஸ் மார்க் பண்ணி ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து லெவல்ஸை பாருங்க, நல்லா ட்ரேட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களாலும் ஒரு கன்சிஸ்டண்டா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஸ்டாக் மார்க்கெட்ல எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து என்னன்னா நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ன இருந்துச்சு, என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே தான். இந்த லெவல் சொல்லியிருந்த 43,000 இங்க டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால். இதை நீங்க 2-3 விதம் நேற்று நான் சொன்ன மாதிரி ½ அன் அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்க ஃபிபனாச்சி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஃபிபனாச்சிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் 0.618, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1618 வரையும் உங்களுக்கு டார்கெட். ஏன் ஈவன் கீழே டு தி எக்ஸ்டென்ட் 2 எக்ஸாக்ட்லி அங்கே பாருங்க நல்லா கரெக்டா 2 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல், நல்ல கரெக்டான ஒரு ரிவர்சல் பார்த்தீங்களா. ஸோ ஃபிபனாச்சி நல்லா கற்றுக்கங்க, உங்களாலையும் நல்லா டெஃபினட்டா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸோ இன்னைக்கு காமிக்க வேணாம்னு தான் நினைச்சேன். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்க காமிக்கலைன்னா இன்னைக்கு நீங்க லாஸ் ஆயிருப்பீங்கன்னு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ப்ராஃபிட். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. பட் ஒரு சில தவறுகள் நான் இன்னைக்கு பண்ணேன். டு பி ஹானஸ்ட்லி அது எந்த இடத்துல பண்ணினேன், அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு சொல்றேன். ஏன்னா இது கவர் பண்றதுக்காக நான் பண்ண தப்பை கவர் பண்றதுக்காக திரும்ப எனக்கு வந்து ஒரு கேபிட்டல் இன்புட் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதுதான் இந்த 20,000. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஹானஸ்டா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க லாஸ் ஆச்சுன்னா சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ ஐ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் டு யூ, உங்க எல்லாத்துக்கும். ஸோ இந்த மைனஸ் வந்து நான் நேற்று விட்ராவல் போட்டேன். நேற்று வந்து ப்ராஃபிட் வந்து 12,627 14,900 வந்துச்சு. ஸோ இந்த 2,000 ப்ளஸ் இன்னமும் ஒரு 2,000 நான் விட்ராவல் போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மி ஆகிடும். இன்னைக்கு சேர்த்த ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 40 வரும். பட் 40 நாளைக்கு இருக்காது. நாளைக்கு நான் வந்து காமிக்க மாட்டேன், உங்களுக்கு இதை மட்டும் காமிக்கிறேன். 10,000 மட்டும் தான் வைக்க போறேன் நாளைக்கு. மற்ற எல்லாத்தையும் நான் விட்ரா பண்ணிடுவேன். ஓகே, சரி வாங்க நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ. ஓகே, அதுக்கு முன்னுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் இந்த ரேஞ்ச் வந்து நான் வந்து எங்க தப்பு பண்ணேன்னா இங்க நான் தப்பு பண்ணேன். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி ரிவர்சல் ஆகிடும், இந்த இந்த பாயிண்ட் ரிவர்சல் ஆகி மேலே போயிடும் அப்படின்னு நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு XABCD பேட்டர்ன் ஃபார்ம் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த மாதிரி போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அகெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிராஸ் லைட்டாக ஆச்சு. ஸோ இந்த ஏரியாவில் தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த தப்பு நீங்க பண்ணிடாதீங்க தயவு செய்து. எப்பயுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னா மேலே போயிட்டு திரும்ப, நானே சொல்றேன் பார்த்தீங்களா, மேலே போயிட்டு திரும்ப இங்க இந்த இதுல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு என்ட்ரி. அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இது வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த தப்பு நீங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம லெவல்ஸ் பார்த்துடலாம், நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி 50ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 17,940 18,050 இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைடு இதுக்கு மேலே போனால் நீங்கள் போகலாம், லாங் போகலாம். டார்கெட் 18,110
10, அதுக்கப்புறம் 18,180. புட் சைடு வந்து 17,940 கீழே போகலாம். டார்கெட் 17,890, 17,840, 17,790 and further down. ஓகே, பேங்க் நிஃப்டில வந்து 42,450 இருந்து 42,880 நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைடு வந்து 42,880க்கு மேல போகலாம். டார்கெட் 43,100, 43,330, அதுக்கப்புறம் 43,580. புட் சைடு பாத்தீங்கன்னா 42,450 கீழே டார்கெட் 42,290, 42,134, அப்புறம் 41,950, டவுன் வந்து 41,750. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. ரிவர்சல் நம்ம பண்றவங்க கம்மியான குவான்டிட்டியில போங்க. ஸோ நம்மளுடைய அனலைசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணலாம். பட் நான் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து கால்ஸ் எதுவும் நான் வந்து கொடுக்க மாட்டேங்க. இப்பயே கிளியரா சொல்றேன். ஏன்னா நிறைய கொஞ்சம் பேர் வர்றாங்க, உடனே திரும்ப போயிடுறாங்க. நான் வந்து இங்க என்ன சார்ட் போடுறேனோ அதே சார்ட் தான் போடுவேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ நோ பெய்ட் குரூப்ஸ், நோ பிரீமியம் குரூப்ஸ், நோ கால்ஸ். ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான். நம்ம நாளை மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.